ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு சென்னை பனையூர் அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் விருப்ப மனு வழங்கப்பட்டது. வேறு எந்த கட்சியிலும் நடக்காத வகையில் முதல் நாளே 10,000 மனுக்கள் விற்று தீர்ந்தன. பனையூர் முழுதும் முதல் நாளே தவேகாவினர் கூட்டம் அலைமோதியது. கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. உள்ளூர் குடியிருப்பு வாசிகள் தவேகாவினரின் அட்டகாசத்தை வீதியில் இறங்கி திட்டி தீர்த்தனர். அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டு வந்திருந்தது. இதனால் மனு வாங்க இனி நேரில் வர வேண்டாம், ஆன்லைன் மூலம் வாங்கிக் கொள்ளலாம் என கட்சி தலைமை அறிவித்தது. இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க 20ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தவேக நிர்வாகிகள் சிலர் கூறியது: பொதுவாக எல்லா கட்சிகளிலும் தேர்தலில் போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்களுக்குத்தான் விருப்ப மனு வழங்கப்படும். மனு கட்டணமாக 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்படும். இதனால் குறைந்த நபர்களே மனு வாங்குவர். ஆனால் தவேகாவில் 100 ரூபாய் கொடுத்து விருப்ப மனு வாங்கலாம் என்றதும் ஏராளமானோர் மனு வாங்கினர். அதை பூர்த்தி செய்து திரும்ப கொடுக்கும் போது பொது பிரிவினர் 10,000 ரூபாய், SC ST பிரிவினர் 5,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 10,000 பேர் நேரில் வந்து தலா 100 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றனர். இது தவிர ஆன்லைன் வழியே 40,000 பேர் மனுக்களை பதிவிறக்கம் செய்துள்ளனர். மொத்தமாக 50,000 பேர் விருப்ப மனுக்களை பெற்றுள்ளனர். ஆனால் இதுவரை 5,000 மனுக்கள் கூட பூர்த்தி செய்து கட்சி தலைமைக்கு திரும்பி வரவில்லை. வந்ததிலும் பாதி அரைகுறை. விருப்ப மனு வேலையே முடியாத நிலையில் கட்சி நிர்வாகிகள் சிலர் நான் தான் வேட்பாளர் என்று வலம் வருகின்றனர். இதற்கு தலைமையிலிருந்து மறுப்பும் வரவில்லை. இதனால் தேவையில்லாமல் விருப்ப மனுவுக்கு நாம் ஏன் செலவு செய்ய வேண்டும் என்று பலரும் விலகிவிட்டனர். இது விஜய்க்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவேதான் மனு சமர்ப்பிக்கும் காலக்கெடுவை 20ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளனர். மனுவை சமர்ப்பிக்காமல் இருக்கும் நிர்வாகிகளிடம் அவற்றை பெற்று உடனே அனுப்பும்படி மாவட்ட செயலாளர்களுக்கும் உத்தரவு பறந்துள்ளது என்று தவேகாவினர் கூறினர்.